திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், இன்றைய சிறப்புகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளும் இன்றைய நாள் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போமா. 29/5/2017 வைகாசி மாதம் 15ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாலை 6:49. இன்றைய திதி சதுர்த்தி மாலை 4:48 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயத்தில் இறைவன் பவனி வருதல். என்ன நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்களை பற்றி பார்ப்போமா. மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல இடம் விட்டு இடம் பிரயாணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்ச்சியாகக்கூடிய தினம்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்களால வர பிரச்சனைகள் கூட நீங்க முன்னிருந்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் பேசி வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், ரொம்ப நாள் தடங்கலான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்துல திருப்பி பேசி அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, புதிய விஷயங்களுக்காக யோசனை செய்து அதற்குண்டான பதில்களையும் அதற்குண்டான தீர்வுகளையும் இன்றைய தினத்துல எடுக்கிறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இது போன்ற புண்ணிய காரியங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான தினம் இன்றைய தினம். பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் படிப்புக்கும் முன்னேற்றம் கடக்கூடிய சுபமான தினம். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். தந்தை வழியில பணவரவுகள் வரும். பெரிய நபர்களுடைய சந்திப்புகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மேலும் ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், மிருகசீஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மேலும் தடைபெற்ற காரியங்கள் வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் இருப்பவருக்கு வழக்குகள்ல லாபகரமான செய்திகளும் வழக்குகள்ல ஜெயிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் தைரியமா செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனும் செவ்வாயும் ஒரே இடத்துல இருக்கங்காட்டி கௌரவமான தன்மைகளும் பெரிய அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்களும் பெரிய அதிகாரிகள் மூலமான சிறந்த வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதை எடுத்தாலும் சட்டுன்னு கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் அதே கோபங்கள் பாதகங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணத்தை தவிர்க்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம் வெற்றியை கொடுத்தாலும் பிரயாணத்தில் கவனம் என்பது தேவைன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல இரு முனைகளில் யோசிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது செய்யலாம், இது செய்ய வேண்டாம், இதுதான் சரி, இது சரியில்லை, இதை பண்ணா எனக்கு சரியா வரும், இதை பண்ணா எனக்கு சரி வரல. பிறர் பேசக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஓ, இதை செய்யலாமா, சரி, இதுல இருக்கக்கூடிய விஷயத்தையும் தெரிஞ்சுப்பீங்க, அவங்க பேசக்கூடிய விஷயத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களா ஒரு விஷயத்தை மனசுல போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாத பெண்கள், ரொம்ப நாள் வேண்டான்னு சொல்ற பெண்கள்
முடிஞ்ச வரைக்கும் திருமணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிறது நல்லது. சில காலகட்டங்கள் தான் இந்த திருமணம் போது யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பண வரவுகள் கூட வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் அதுக்குண்டான முயற்சி நீங்க கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லலாம். பிரயாணங்கள் பண்ணும்போது கூட யாராவது கூட்டிட்டு போகும்போது அவங்க கிட்ட சில உண்மையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது சில பிரச்சனைகளை கொடுக்கலாம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான சிறப்பான தெய்வ வழிபாடு குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த காரியத்தை எடுத்தாலும் சில வெற்றிகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை நம்புறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமாக நீங்க சொல்லக்கூடிய சில காரியங்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உங்க மேல வச்சுட்டு இருக்கக்கூடிய மதிப்பு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். என்னடா இது, இவா சொன்னாலே எனக்கு அப்படியே நடந்ததே, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய தன்மைகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு உண்டுன்னு சொல்லுவான். தெய்வீக பக்தி, ஆன்மீக பக்தி, ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவா, உபன்யாசங்கள் பண்றவா, கோயில் அர்ச்சகர்கள், மேலும் ஆன்மீக சம்பந்தமான சொற்பொழிவுகள் பண்றவங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றமும், ஜோதிடர்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்களும் காணக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாகவும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும், உணவு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு அதி முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் நினைச்ச காரியங்கள் கைகூடும். நிறைய பேருக்கு குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. இவங்களை சால்வ் பண்றதா, அவங்கள சால்வ் பண்றதா, இவங்க கிட்ட பேசினாலும் பிரச்சனை, இவங்க கிட்ட பேசினாலும் பிரச்சனை, இவங்க சாதகமா பேசினாலும் பிரச்சனை, இவங்க சாதகமா பேசினாலும் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்துல சுமூகமா நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நீங்க பேசக்கூடிய சில விஷயங்கள், நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் குடும்பத்திலையும் வீட்லயும் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய பெருமிதம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பரவாயில்ல, 2 பேருக்கும் பேசாம சுமூகமா ஒரு பேச்சுல இருக்காரே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்க மேல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல்பாடுகளும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். மக நட்சத்திரத்திலவங்க குறிப்பா திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பாதைகள் வரக்கூடிய தன்மைகளும், முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில் இருக்கக்கூடிய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை பேர்ல சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத சில நட்பு வட்டங்கள் உங்களுக்கு சேர்றதாகவும், உங்க பேர்ல அவங்களுக்கு நல்ல பேரும் மதிப்பும் கிடைக்கக்கூடியதாகும். உங்களுடைய சாதுரியமான பேச்சிலும் நகைச்சுவையான பேச்சிலும் எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதுல உறுதி இல்லாத சில நபர்களுக்கு கூட ஆகா, இன்றைய தினம் முதல் பெரிய பெரிய ஆட்கள் நம்மளுக்கு பழக்கமாகறாளே, இவா மூலமா நம்ம பயன்படுத்திக்கலாம், இவா நம்மளுக்கு வேலை தருவாங்கிற மனசுல இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமா இருக்கும். திருமணம் சம்பந்தமான தடை பெற்றவங்களுக்கு திருமண காரியங்கள் வெற்றி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் முன்வரை கொடுக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சம் நல்லபடியா இருக்கக்கூடியதா இருந்துட்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கே, வேலைக்கு நான் இல்லையே, வேலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கே, எனக்கு வயதா எடுத்து எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட சில நண்பர்கள் மூலமாக சில உபசரிப்புகளும், சில நண்பர்கள் மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமா ஒரு வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் பெரிய விஷயம் இல்லைனாலும் மரியாதைக்குண்டான சிறப்பான நாள் இன்றைய நாள்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் உண்டு. மேலும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யார்ட்டையா பேசும்போது பழகும்போது யதார்த்தமா பேசாம, அவங்க கோவிச்சுக்கிற மாதிரி பேசாம சுமூகமா பேசுறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்க பேர்ல இருக்கக்கூடிய மதிப்பு அப்படியே இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு.
துலா ராசி நேயர்களே, சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய நேரத்துல எந்த காரியத்தை எடுத்தாலும் 1க்கு 2 முறை யோசிச்சு பண்றது நல்லது. இது செய்யலாமா வேண்டாமா, யதார்த்தமா வேகமா சில காரியங்கள் பண்ணணும், நம்ம சீக்கிரமா பெரிய ஆளாகணும்னு நினைச்சுட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல சில தவறுகளோட செய்யறது அவ்வளவு உன்னதம் கிடையாதுன்னு சொல்லலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கீழே பேசுறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கேட்டரிங் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்க, கட்டிடம் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும், இடம் விட்டு இடம் மாற்றங்களும் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை ஆட்கள் மூலமாக சிறு சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு விரயங்கள் கூட சுப விரயமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள், கோயில் காரியங்களுக்கு செய்யறது, பரிகார காரியங்கள் பண்றது, யாராவது உதவிகள் கேட்கும்போது அவங்களுக்காக செய்து கொடுக்கிறது. மேலும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சில பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் கருப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயணர் வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு உன்னத பலன் தரும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல கடைசி பாதமும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் தடைபற்ற காரியங்கள் வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கி வசூலாகக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய நபர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு மேலோங்கும். வேலை வாய்ப்புல இன்னொருத்தருடைய ரெஃபரன்ஸ் மூலமா வேற வேலைக்கு மாறக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் முயற்சித்த காரியம் சிறிது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு 2 நாள் எந்த காரியத்தையுமே செய்யலே, இனிமே நான் செஞ்சுக்கலாமா, தாராளமா செய்யலாம். உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். எடுத்த காரியங்கள் ஜெயமும் ஆகும். ஆனா கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டபதம் இன்னும் இருக்கங்காட்டி ஒரு விஷயத்துக்கு 2 தடவை யோசித்து சில காரியங்கள் ஈடுபடுவது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் வெற்றி கொடுக்கறதுக்காக தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தினத்தன்றும் இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், இன்னைக்கு காலையில ஆரம்பிப்போம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இன்றைய தினம் வெற்றிகரமா இருக்குங்கிறதுல நம்பிக்கை உறுதி. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. தனுர் ராசி நேயர்களே, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல சந்திராஷ்டம மூல நட்சத்திரத்துக்கு இருக்கங்காட்டி மேலும் தனுசு ராசிக்கு சில தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிரயாணம் பண்ணக்கூடிய காரியங்கள் அவசியமா இருந்தா பிரயாணம் பண்ணணும். அவசியம் இல்லாத விஷயத்துக்கு 1க்கு 2 முறை யோசித்து பண்ணலாமா வேண்டாமா இது போன்ற யோசனைகள் பண்ணி பிரயாணம் பண்றது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். திருமணம் தடைபட்டவங்களுக்கு திருப்பியும் நல்ல காரியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் கூட ரொம்ப நாள் பேசாத இருக்கிறவங்களுக்கு திருப்பியும் சொந்த பந்தங்கள் கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். யதார்த்தமா பேசி சில கெட்ட பேர்களும் வரக்கூடியதும், நீங்க பண்ணின நல்லது கெட்டதை பத்தி பேசக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். தொழில் முறைகள்ல யார்ட்டையும் கோவித்துக் கொள்றதை தவிர்த்து கொள்றது நல்லது. மேலும் பழையதுல இருக்கக்கூடிய பிழைகளை பார்த்து நம்ம என்னென்ன சரி பண்ணியிருக்கோம், எது சரி பண்ணல, இது போன்ற விஷயங்களை யோசித்து அதற்குண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உன்னதமான பலன் கொடுக்கறதா இருந்துருக்கும். பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு தெய்வீக பக்தியும் தெய்வீக வழிபாடும் துணை நிற்கும் வழிபாடாக இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஹரிஹரபுத்திர வழிபாடு உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் சுமூகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையை விட்டு மாற்றம் பண்ணணும், எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்னொரு வேலையை தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உடல் உபாதைகளை கவனம் என்பது தேவை. பிறருடைய அக்கறையில் எடுத்துக்கொள்ற உங்களுக்கு உங்க மேலேயும் சில அக்கறைகள் எடுத்துக்கொள்ளணும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, சரியான நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிறது, சரியான நேரத்துக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது. அது நமக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, உடம்புல இத்தனை பிரச்சனை இருக்கு, ஆனா அதை பத்தி கண்டுக்காத பொழுது மகர ராசியானவங்களுக்கு இன்றைய தினத்துல உடல் ஆரோக்கியத்துல சில உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் முறைகள்ல பொறுப்பா ஒப்படைக்கக்கூடிய ஆள் இருந்தா மட்டும் ஒப்படைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்ற முன்னேற்றங்களை கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியமா சில காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா.
வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, அன்னபூர்ணி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3-4 பாதங்களோ, மேலும் சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தலாம். வேலை ஆட்கள் கிட்டயோ, வீட்டுல இருக்கவங்க கிட்டயோ, வெளியில பிரயாணம் பண்ற இடத்துலயோ சில வாக்குவாதங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்ட ரீதியா சிக்கல் இருக்கு, சட்ட ரீதியா வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் சுமூகமாக பேசி அந்த காரியத்தை தீர்க்கக்கூடிய தன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கவங்க இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கும். மேலும் சதை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த காரியத்தை முடிச்சே ஆகணும். திருமணமா இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க உங்க தொழில் ரீதியா போறதா இருந்தாலும் சரி, அந்த காரியங்கள்ல முழுமையா ஈடுபட்டு காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்காக என்ன விரயமானாலும் எனக்கு காரிய ஜெயந்தான் ஏற்படணும்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள் உண்டாகி கொடுக்கும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு விரயங்கள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நான் அப்பவே சொன்ன மாதிரி சில வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல மாற்றங்களுக்கு உரிய தினம் சொல்லலாம். சாதுரியமான பேச்சிலும் சாதுரியமான செயலிலும் எல்லாத்தையும் கவரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனையான குடும்பத்துல கூட நல்லா வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே சங்கடங்கள் இருக்கு, எனக்கு எப்பவுமே தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, எப்பவுமே கடன் ரீதியான தொல்லைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்றைய நட்சத்திர அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் தடைபட்டிருக்கக்கூடிய படிப்புகள், சில பேர் படிப்புகள்ல படிக்க முடியாம அரியர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சில பேர் படிப்புகள் சரியா வராம இருந்துட்டு இருக்கவங்களுக்கு கூட இன்றைய தினத்துல சரஸ்வதி வழிபாடுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால படிப்புகள்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடைபெற்ற பிசினஸ், தடைபெற்ற வேலை வாய்ப்புகள் கூட திருப்பி ரீஜெனரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் திருப்பி ஓடக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய 2, நிறம் வெண்மை. இன்றைக்கு பெரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு உண்மையான அதிசக்தி வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய பலாபலன்களை பூர்ணமாக தெரிந்து கொண்டோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல புதியதொரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? ஆன்மீக தகவல்ல பாருங்க. கஷ்டங்களை திருப்பி அனுபவிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்துட்டீங்கன்னா ஜாதகம் பார்க்கறது வழக்கமா இருந்துட்டு இருக்கும். நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போவோம், ஒரு ஜாதகத்தை போய் பார்க்க போவோம். ஜோதிடர் ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை வச்சு நம்ம பலன்கள் சொல்றதை பார்ப்போம். எத்தனைதான் ஜாதகம் பார்த்தாலும், எத்தனைதான் நம்ம வழிபாடு பண்ணாலும், என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கு, எனக்காக ஒரு தீர்வு இந்த உலகத்துல கிடைக்காதா, எந்த தெய்வத்தை வழிபடுறது எனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், ஜாதக ரீதியா எனக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்றதுக்கு, உங்க ராசியை நீங்க வலுப்படுத்துறதுக்கு, உங்க ராசியை நீங்க நல்ல தன்மையில கொண்டு வரதுக்கு, உங்க ராசியை நீங்க பலமாக ஆக்கி கொள்றதுக்கு சில வகையான சில ராசிக்குண்டான தெய்வீக வழிபாடை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. இந்த மேஷ ராசியில இருக்கிறவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டல்னா உங்களுக்கு லக்ன, அதாவது உங்க ராசியை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய தெய்வமா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, மேஷ ராசியில் இருக்கிறவங்க சுப்பிரமணியர், முருகப்பெருமான வழிபடுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். பல ஜோதிடர்கள் இதை பார்க்கறவங்களுக்கு தெரியும். ஏன்னா மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தாலே உங்க ராசி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செவ்வாய் கூட நீங்க அஸ்வினி நட்சத்திரமா இருந்தேன்னா பிள்ளையாரும், பரணி நட்சத்திரமா இருந்தாலும் மகாலட்சுமியும், அல்லது கிருத்திகை நட்சத்திரம் இருந்ததுன்னா சிவபெருமான சேர்ந்து வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கும். சரி, இப்ப மேஷராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்து ரிஷபராசியை நம்ம பார்க்க போறோம். இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க எந்த கிரகத்துக்குண்டான அதிபதியை வழிபட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு மகாலட்சுமியை வழிபட்டுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். குபேரலட்சுமி, மகாலட்சுமி. அப்போ உங்க ராசியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மன ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பா வராதுன்னு சொல்லலாம். சரி, ரிஷபராசியில எனக்கு கிருத்திகை நட்சத்திரம், மகாலட்சுமி கூட சிவபெருமான ஆராதனை பண்றது உன்னதமான பலன்களும், கஜலட்சுமி அதாவது ராதே கிருஷ்ணரை வழிபடுறது உன்னதமான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கிருஷ்ணபிரான வழிபடுறது பண்றதும், திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியோட மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்றதும் உன்னதமான பலன்கள் கொடுக்கறதா இருக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்றது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க அங்காள பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்றது, ரேணுகா தேவியை பிரார்த்தனை பண்றது அது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய ராசியும் உங்க நட்சத்திரத்தையும் ஸ்ட்ராங் பண்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அடுத்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களை பத்தி பார்க்க போறோம். என்னது? திருவாதிரையும் மிருகசீர்ஷமும் புனர்பூசமும் 3 நட்சத்திரமும் அந்த ராசிக்கு உண்டான தெய்வம். மிதுன ராசிக்காரங்க மகாவிஷ்ணு வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கும். மகாவிஷ்ணு தன்வந்திரி வழிபாடு பலன்களை தரும். மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, அதாவது லக்ஷ்மி சமேத மகாலட்சுமி நாராயண லட்சுமி நாராயண பிரார்த்தனை பண்றது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குரு வழிபாடோடு சேர்ந்து அம்பிகை வழிபாடும், குரு வழிபாடோடு சேர்ந்து மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது உன்னதமான பலன்கள் கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க காளி வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும். பிரத்திங்கர வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ராசியும் நட்சத்திரத்தையும் பலம் படுத்துறதுக்கு உண்டான சிறப்பான வழிபாடுகள். சரி, கடகராசிக்கு நம்ம போறோம். புனர்பூசம், பூசம், ஆயுள்யம் 3 நட்சத்திரத்தை உங்களுக்கு சொன்னேன். கடக ராசிக்கு உண்டான தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி, அதே மாதிரி உமையாம்பாள், உண்ணாமலேஸ்வரர், அதே மாதிரி பார்வதி அம்பாள், அதே போன்று அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்கள் கொடுக்கறதாக இருக்கும் கடகராசிக்கு. சரி, கடகராசிக்கு உண்டான அதிபதி சந்திரன், அதற்குண்டான திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியும் உன்னதமான பலன். புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கலா நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது? திருச்செந்தூர் முருகப்பெருமானுடன் சேர்ந்து மகாலட்சுமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பூச நட்சத்திரத்துல இருக்கலா மகாவிஷ்ணு சமேத அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கீங்களா லக்ஷ்மி நாராயண வழிபாடு பண்றது, ஹயக்ரீவர் வழிபாடு பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, மகம், பூரம், உத்திரம் சிம்மராசியில சிம்மராசிக்கு உண்டானது சிவபெருமான் வழிபாடு நல்ல பலன்களையும், மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் விசேஷங்களை கொடுக்கும். அதே மாதிரி பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மகாலட்சுமி விஷ்ணு வழிபாடு பண்றது நல்லதா இருக்கும். அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மகாலட்சுமி விஷ்ணு வழிபாடும் விநாயகர் வழிபாடோட சேர்த்து பண்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பூர்ணமா சிவபக்தி இருந்தா சிவ வழிபாடு உங்களுக்கு வெற்றிகரத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் தான். இந்த புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு. அதுலேயே உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தத்தாத்திரேயர் வணங்குறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க விநாயகர் மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது உன்னத பலன்களை கொடுக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குமரகுருபர் முருகப்பெருமானோட சிவனை வழங்குறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். துலா ராசியில் இருக்கிறவங்க சித்திரை, சுவாதி, விசாகம்னு சொல்லலாம். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சுப்பிரமணியர் வழிபாடும், சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க துர்க்கை வழிபாடும் பிரத்திங்கர வழிபாடும் உன்னதமான பலன்களும், விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குரு வழிபாடு உன்னதமான பலன்களும். மேலும் துலா ராசிக்கு மகாலட்சுமி வழிபாடு விசேஷமான வழிபாடாக இருந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசிக்கு முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும். விசா நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு, திருச்செந்தூர் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்காங்க மகாவிஷ்ணு வழிபாடும் சுப்பிரமணியர் வழிபாடும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் இருக்காங்க மகாபிரிவா வழிபாடும் மேலும் குரு வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கிறதாகவும், மகாவிஷ்ணு வழிபாடு ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மூல நட்சத்திரம் தனுஷ் ராசியில் இருக்கிறவங்க தனுஷ் ராசியில் இருக்கவங்க ராமபிரான் வழிபாடு உன்னதமான பலன். மூல நட்சத்திரத்திற்கான ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கிறோம். மேலும் பூராட நட்சத்திரத்திற்கான மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலன்களையும், உத்திராட நட்சத்திரம் சிவபெருமான் வழிபாடும் உன்னதமான பலன்களையும் கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கும். மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சிவலிங்க வழிபாடு நல்ல பலன்களையும், திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். மேலும் அபிட்ட நட்சத்திரம் இருக்கிறவங்க சுப்பிரமணியர் வழிபாடும், மகர ராசிக்குன்னு உண்டான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடும், ஐயப்ப சுவாமி வழிபாடும், சாஸ்தா வழிபாடு வெற்றிகரத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். கும்பராசியில் இருக்கிறவங்க ஐயனார் வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு நல்ல பலன்களையும், அபிட்ட நட்சத்திரம் சுப்பிரமணியர் வழிபாடும், சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க துர்க்கை வழிபாடும், மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு வழிபாடும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். மீன ராசியில் இருக்கீங்களா உங்களுக்கு அதிபதி குரு பகவான் காட்டி குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் மகத்துவத்தை கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடும் மகத்துவத்தை கொடுக்கும். அதிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்க பூர்ணமான குருவே கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த குருவை வழிபட்டாலே நல்ல மாற்றங்கள் உண்டு. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்க மகாவிஷ்ணு வழிபாடு, சாஸ்தா வழிபாடு உன்னதமான பலன். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணாலே நிச்சயமா அமோகமான வெற்றிகள் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. என்ன நேயர்களே,
இத்தனை நேரம் 27 நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய அம்சமான தெய்வம் உங்க ராசி நட்சத்திரத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு உண்டான வழிபாட்டு தெய்வங்களை பத்தி சொன்னேன். இன்னிலிருந்து இந்த வழிபாட்டை ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு நாளுக்கு நாள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சுவாமியினுடைய நாமத்தை சொன்னீங்கனாலே வெற்றியும் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய தினத்துல இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்த்தோம், உங்க ராசி நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோம், ஆன்மீக தகவல் பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.